அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிரியை முடக்கி வைப்பதற்கான ஒரு எளிமையான பதிவு. ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்தலாம். சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா எதிரியை நம்ம மன்னிச்சு 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 விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அவன் எந்த செயல் செய்தாலும் சரி பார்த்துக்கலாம், பொறுமையா போவோம் அப்படின்ட்டு நம்ம பொறுமையா போக 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 என்ன செய்வானா, மேலும் 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 தொந்தரவு கூடுதலா கொடுத்துட்டு இருப்பான். இவன் தானே என்ன பண்ணிடுவான், நம்ம பார்த்துக்கலாம். ஏன் நேரடியாவே கேட்பான், நீ என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற அளவுக்கு போவோம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், பொறுமையா போயிட்டே இருப்போம். சரி, நம்ம கடவுளுக்கு பயந்து அடிபணிஞ்சு, சரி இறைவா நீயே பாத்துக்கப்பா அப்படின்னுட்டு நம்ம நினைச்சுவோம், பணிஞ்சு பயந்து போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம பயப்படுறது இறைவனுக்கு, அவனுக்கு கிடையாது. அவனுக்கு நினைப்பு எப்படி இருக்கும்னா, நம்மளை கண்டோனே பயந்துடுறான் அப்படின்னு நினைச்சு அவன் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் நமக்கு கண்ணில இருந்து கண்ணீரா வடியும். ஆனா இந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்ல மாதிரிதான் இந்த காரியம் இருக்கும். நீங்க விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவன் கண்டிப்பா என்ன செய்யணும், பதில் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை, பழைய காலத்து ஏட்டு முறை. சரியா? பயன்படுத்துங்க, சூப்பரா வேலை செய்யும். சரியா? சரி, இதற்கான முறை நான் உங்களுக்கு சொல்றேன். கருவேல மரம் எங்க இருக்குங்கிறத பார்த்து வச்சுருங்க. கருவேல மரம்னா எங்க ஏரியால ஒட முள்ளும்பாங்க, ஒட மரம்பாங்க. இந்த ஒட மரத்துல முள்ளு நீளமா முள்ளு இருக்கும். அந்த மரம் எங்க இருக்குன்னுட்டு பார்த்து வச்சுக்கிடுங்க. ஒரு பூரம் இல்லைன்னா பூராடம் இல்லைன்னா புரட்டாதி, இப்படி இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாளா இருக்கணும். இந்த நாள் பார்த்து அதிகாலை ஒரு 5 மணி அந்த அளவுல போய் நீங்க அதுல இருந்து ஒரு 7 முள் எடுத்துட்டு வரணும். 7 முள்ளு உடைச்சு எடுத்துட்டு வரணும். அது எப்படி எடுத்துட்டு வரணும்னா, சும்மா போனோம் வந்தோம் உடைச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எலுமிச்சை பலி கொடுத்து முறையா காப்பு கட்டி, அந்த மரத்துக்கு முறையா ஒரு காப்பு கட்டி எலுமிச்சை பலி கொடுத்து என்ன செய்யணும், நீங்க என்ன காரியத்துக்காண்டிங்களத அதை நினைச்சு உங்க குலதெய்வத்தை நினைத்து நீங்க அந்த முள்ளை உடைச்சு எடுத்துட்டு வரணும். 7 முள்ளு நீங்க உடைச்சு கொண்டு வரணும். பிளேடு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளேடு கத்தி ஒண்ணுமே யூஸ் பண்ணக்கூடாது, கையால உடைச்சு கொண்டு வரணும். கொண்டு வந்துகிட்டு 7 வர்ண துணி, பச்சை இந்த 7 வர்ண பட்டு துணி, அதனுடைய நூல் 7 வர்ணத்துல இருக்கணும். 7க்கு சுத்தணும். சுத்திக்கிட்டு நீங்க நேரம் என்ன செஞ்சிருங்க, ஒரு ஏதாவது ஒரு தனிமையான இடத்துக்கு வந்துருங்க. வீட்டுல வச்சு இதை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு தனிமையான இடத்துக்கு அமைதியா ஒரு இடத்துல இருந்துகிட்டு இத 7 முள்ளையும் கையில வச்சிடுங்க. கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க அப்படியே சொல்லுங்க. மந்திரம் எளிமையா தான் இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஓம் அம் உம் நங் நமச்சிவாய. ஓம் அம் உம் நங் நமச்சிவாய. இந்த மந்திரத்தை ஒரு 1008 போடுங்க. சரியா? இதுல ஒரு சூட்சமமா என்ன ஒரு ரகசியம் சொல்லி தரேன். இந்த மந்திரத்துக்கு இடையில அந்த நபருடைய பெயர் போட முடிஞ்சுன்னா, பெயர் தெரிஞ்ச நபர்னா பெயர் போட்டலாம். எப்படி போட்டலாம்னா, ஓம் அம் உம் நங், அந்த நபர் பெயர், அந்த நபருடைய தாயார் பெயரை போட்டு, அந்த நபர் பெயர் போட்டு நமச்சிவாய. இப்படிங்கூட இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க, ஒரு 1008 போடுங்க. போட்டுக்கிட்டு அன்னைக்கு இரவு, அந்த வெள்ளிக்கிழமை இரவு இருக்குல்ல, இரவு அந்த வீட்டுல கொண்டு போய் என்ன செய்யுங்க, வாசப்படியிலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சு போட்டுருங்க. இல்லைன்னா அவங்க வீட்டுல தொட்டிக்கிட்டு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா தொட்டிக்கிட்ட இதாக்குனாலும் சரிதான். இல்ல அந்த வீட்டுல அந்த முள் இருக்கணும். அந்த 7 முள்ளும் அந்த வீட்டுல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அந்த வீட்டுல அதுக்கு நீங்க புதைச்சிட்டு வந்த நாள்ல இருந்தே அங்க அவனால எந்த ஒரு காரியமுமே செய்ய முடியாது, முடங்கி போயிடுவான். ஒருமைப்பட்டவங்கன்னா நோய்வாய்ப்பட்டு அப்படியே படுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எந்த ஒரு இது பண்ணாலும் அவனால என்ன செய்ய முடியாது, எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்காது. சாதாரண நபர்னா அவெல்லாம் அதுல இருந்து மீண்டு வரணும்னாலே ரொம்ப காலம் பிடிக்கும். சரியா? இதெல்லாம் ரொம்ப எளிய முறை, ரகசிய முறைகள். இதெல்லாம் இதுல சில சில சூட்சுமங்கள்லாம் வச்சு அப்படி எடுத்து பண்ணக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால இதை நீங்க எல்லாரும் பயன்படுத்தி பார்க்கலாம். தேவையில்லாத நபருக்கு பயன்படுத்தாதுங்க. அதனால பாதிப்பு அப்படியே ரிவல்ஸ் உங்களுக்கு தான் வரும். சரியா? சும்மா போடு ஓனரை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்ட கதையாட்டு ஆயிரும்.
அப்படியே நேரத்துக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தான் அது ரிவர்ஸ்ல அடிக்கும், உங்க வீட்டுக்கு தான் அது பிரச்சனை ஆகும். அதனால என்ன செய்யாதுங்க, தேவையில்லாத நபருக்கு பண்ணாதுங்க. உண்மையாவே உங்களை வந்து அவ்வளவு தூரம் வாழ விடாம கண்ணீர் சிந்த வச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காமனா நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா பயன்படுத்துங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மிக்க நன்றி.